முடியாது. நான் தான் பூஜை பண்ணுவேன். இந்த வீட்ல இத்தனை வருஷமா நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். குடி. முடியாது. இந்த வீட்ல இனிமே நான் தான் பூஜை பண்ணுவேன். ஏய், நான் தான் பண்ணுவேன். தொட்ட விடுறி. நான் தான் பண்ணுவேன். அண்ணி ஏய், குடி. குடி. இங்க பாரு, இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இல்ல, அதனால இந்த பழக்கம் உனக்கு வந்திருக்கலாம். இப்ப நான் வந்துட்டேன். இனிமே காலையில நான் தான் பூஜை பண்ணுவேன். என் பூஜை ரூமுக்குள்ள நீ வந்த, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஏய், திமிரா? திமிருதான். நான் அமைதியா இருந்தப்ப என்னை என்னெல்லாம் பண்ண. ஆனா இனி அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இது ஏன் வீடு. என்னை கேட்காம இந்த பூஜை ரூமுக்குள்ள வந்த, அவ்வளவுதான் உனக்கு. இந்த வீட்ல இத்தனை வருஷமா நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். போ. என்ன நிக்கிற? போ. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சபாஷ். எப்படி பேசுறா பாத்தியா ஜானகி? பாத்தியா எப்படி எடுத்து பேசுறா பாரு ஜானகி. இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் ஓடிடுறேன். என்ன அத்தை, நான் இருக்கும் போதே எங்க அம்மா அடிக்க வரீங்க? நான் என்ன சும்மா வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நான் தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறேன். இவ்ளோ தூரம் நிக்கும் போது நீங்க எப்படி என் அம்மா மேல கை வைக்க முடியும்? இன்னொரு முறை இப்படி பண்ணீங்கன்னு வைங்க, நல்லா இருக்காது அத்தை, பாத்துக்கோங்க. வள்ளி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு வந்துருச்சா? ஏன் கையவே பிடிக்கிற? இங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க ஏன் அம்மா, இது அவங்க வீடு. உங்களை விட அவங்களுக்கு தான் இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, மத்த எல்லாருக்கும் நல்லது. வள்ளி, கலக்கிற போல. இப்படி அவங்கள லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டியே. நீ பேசின பேச்சுல பதிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஓடி போயிட்டாங்களே. ஆமாம்மா, ஏன் பொண்டாட்டிய நான் கூட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதே இல்லம்மா. நான் கேட்க நினைச்சதெல்லாம் நீ கேட்டுட்டம்மா. என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சுமா. சூப்பர் சூப்பர்மா. எல்லாரும் கை தட்டுங்க. சரி, எல்லாம் சாப்பிட்டீங்களா? முடிச்சாச்சு. சரி வாங்க. வாங்க. என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா? உன் தைரியத்தை பாராட்டுறதுக்காக நானும் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்னது? கொஞ்சம் கிட்ட வந்தாதான் கொடுக்க முடியும். ஏன்? பக்கத்துல தானே இருக்கேன். சார் இங்க இருந்தெல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? அங்க இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா கொடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். எங்க கொடு. இன்னும் கொஞ்சம். ஏய் வாமா. இன்னும் கொஞ்சம். ஏய் கொஞ்சம். அப்படி என்னதான் கொடுக்க போறியோ? கொடுக்கறேன். இன்னும் கொஞ்சம். கொடு. என்ன கேட்காம இந்த பூஜை ரூம்குள்ள வந்த, அவ்வளவுதான் உனக்கு.
உன் பிடியில இருந்து இந்த குடும்பத்தை மீட்டு நான் விட்டதை பிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நான் தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறேன். இவ்ளோ தூரம் நிக்கும் போது நீங்க எப்படி என் அம்மா மேல கை வைக்க முடியும்? மா மா என்னமா நடக்குது வீட்டுல? ஜானகி உன்னை பூஜ் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் சமையல் பண்ணிருக்கா. மாமா நான் சமையல் பண்ண சாப்பிடுறாரு. வள்ளி நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கா. எதுவுமே சரியில்லைமா. ஹலோ, எனக்கு அடிக்கடி போன் பண்ணாத, நானே போன் பண்றேன்னு சொன்னேன்ல. மேடம், வேற வழி இல்லாம தான் போன் பண்ணேன். அந்த போட்டோகிராஃபர் கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். பணம் வேணும்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இப்போ நான் என்ன பண்றது மேடம்? பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பணத்தை கொடுக்கும் போதே அந்த போட்டோ நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடு. சரிங்க மேடம். அது மட்டும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். சரி வை, ரஞ்சித் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எப்போ எங்க வரணும்னு நான் போன் பண்ணி சொல்றேன். சரிங்க மேடம். முதல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கப்பூர் போற வழியை பார்க்கணும். பொண்ணு வேற போன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கா.